இந்த வருஷம் ஐபிஎல்ல நம்ம ரெண்டு வகையான பிளேயர்ஸா பிரிச்சிடலாம். அண்டர் பெய்ட் அண்ட் நல்ல பிளேயர்ஸ், ஓவர் பெய்ட் அண்ட் ரொம்ப சுமாரா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ். அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் வந்து ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு லெஸ் பணிக்கு போனவங்க தான். அப்படின்னும் போது இந்த ஓவர் பிரைஸ்ட் பிளேயர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும், இல்ல ஒரு ரிஷப் பண்டா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ரிட்டைன் பண்ண பிளேயர்ஸ் கூட நிறைய பேர் பார்த்துக்கோங்க. ஜடேஜாவா இருக்கட்டும், இல்ல நிறைய டீம்ல அந்த 18 க்ரோஸ் 20 க்ரோஸ் 21 க்ரோஸ் கிளாஸனா இருக்கட்டும். ஸோ அந்த பிரைஸுக்கு போய் அவ்வளவு ஒர்த்துன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ்ல நிறைய பேர் வந்து ஓவரா மணியை கொடுத்து தப்பு பண்ணிட்டாங்க இந்த வருஷம். நான் அதை ஹைப்ன்றதுதான் சொல்லுவேன். ஏன்னா ஹைப் ஏத்தியே நிறைய பிளேயர்ஸ் நீங்க நிறைய பிரைஸ் ரீட்டைனும் பண்ணிட்டீங்க. நான் பிரைம் எக்ஸாம்பிள் நான் டூபேவே சொல்லுவேன். டூபேவே நம்ம அவ்வளோ க்ளோஸ் கொடுத்து ரீட்டைன் பண்ணோம், பட் அவர் ஒண்ணுமே அடிக்கலையே. அதே மாதிரி அங்க 27 க்ளோஸ் கொடுத்து ரிட்ல பண்ணிட்டு எடுத்தாங்க. ஸோ லக்னோவுக்கு அது யூஸே இல்லை. அவங்க அதுக்கு ராகுலே வச்சிருக்கலாம். ராகுல 14 க்ரோர்ஸ்க்கு எடுத்து அங்க டெல்லியில ஒரு ஸ்டீல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ அது உங்களுக்கு ஒரு வேல்யூபுளான அசெட்டா இருந்துச்சு, அவங்க அதை கேரி ஃபார்வர்டும் பண்ணலாம். பட் அதே மாதிரி நீங்க மீதி பிளேஸ் சொன்னீங்க. இப்ப ஜடேஜாவே பாத்துக்கோங்க. ஜடேஜா 18 க்ரோர்ஸ் ரீடைன் பண்ணாங்க, பட் அவர் 4 ஓவர் போட்டே கம்மி மேட்ச் தான் இருந்திருக்கும் இந்த சீசன்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஏன் கம்மியான பிரைஸ் போக கூடாது? இப்போ பிரியன் ஷாரியாவா இருக்கட்டும், இல்லைன்னா நேஹல் வதேராவா இருக்கட்டும், அவங்களாம் நல்ல கம்மியான பிரைஸ் தானே போய் சூப்பரா ஆடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ டீம்ஸோட அந்த மைண்ட் செட்டே மாறணுங்கிறது தான் என்னோட கருத்து. எனக்கும் அதுதான். ஏன்னா வந்து இப்போ வந்து T20 அப்படின்றது இண்டிவிஜுவல் மேட்ச் வின்னர்ஸை விட வேல்யூ ஆடட் பிளேயர்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுது. இப்ப நீங்க ஒரு பிளேயரால இப்ப நீங்க ஒரு நிக்கோலஸ் புரனுக்கு அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு 6 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் அந்த டீம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சா அது எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்போ நீங்க மும்பை இந்தியன்ஸ்ல பாத்தீங்க அந்த அதர் ஹேண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ரிட்டென்ஷன் நல்லா பண்ணாங்க. ரிட்டென்ஷனுக்கு அவங்க ஏத பிளேயர்ஸ் இருந்துச்சு. பட் அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க குரூம் பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னும் போது மல்டிபிள் மேட்ச் வின்னர்ஸ், ஸோ மல்டிபிள் வேல்யூட பிளேயர்ஸ். இப்போ நீங்க மும்பை இந்தியன்ஸ்ல பவுலிங்ல பாத்தீங்கன்னா யாரும் பெருசா பர்பிள் கேப்டே இல்ல. இப்போ குஜராத் ஒரு டெம்ப்ளேட் வேற. குஜராத்தை வந்து நம்ம தனியா ஒரு இதில் வச்சு பார்க்கணும். ஏன்னா வந்து அவங்கள மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா பிளான் போட்டு வந்திருக்காங்க. என்னோட பிளான் இதுதான், நான் இந்த பிளானுக்கு தான் ஆட போறேன், அதுக்கேற்ற மாதிரி பேட்ஸ்மேன் அதுக்கேற்ற மாதிரி போலர் எடுக்க போறேன். அதுவுமே ஒரு ஸ்மார்ட்டா பண்ணாங்க. இந்தரையுமே பாருங்க, திருப்பி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் எல்லாமே கம்மி விலைக்கு, சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், ராகுல் தேவாட்டியான்ட்டு எல்லாம் கம்மி விலைக்கு தான் பண்ணாங்க. அவங்க சுப்மன் கில் மட்டும்தான், அவங்க சுப்மன் கில், ரஷித் கான் மட்டும் தான் அவங்க ஓவர் பிரைஸ் ரிட்டென்ஷன். ஸோ ரீடைன் பண்ற பிளேயர்ஸை நம்ம அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிக்கலான்றது என்னுடைய ஒரு ஐடியாவா இருக்கு. ஏன்னா ஐபிஎல் வந்து இப்போ வந்து ஒருத்தரால வின் பண்ணி கொடுக்குற ஒரு டோர்னமெண்ட் இல்லையோ அப்படின்னு மாறிச்சு. அதே மாதிரி சின்ன சின்ன பசங்களும் ப்ரூவ் பண்றாங்க. ஸோ ஒருத்தர் மேல பெரிய அமௌண்ட் போட வேண்டாம். ஏன்னா வந்து ரெக்கார்டுக்கு பாக்குறது நல்லா இருக்கலாம். ஆக்ஷன்ல வந்து போன வருஷம் ரெக்கார்டு இந்த வருஷம் தாண்டிட்டோம், இந்த வருஷம் ரெக்கார்டு அடுத்த வருஷம் தாண்டிட்டோம் சொல்றதுக்கு நல்லா இருக்கலாமே தவிர்த்து ஒரு டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் மேல நம்ம வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. உங்களோட ஒப்பீனியன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சுன்னா மக்கள் கண்டிப்பா சொல்லலாம். அதை நாங்க படிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பார்க்க வெற்றி செய்ய மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.